ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னா, ப்ரோ உங்கள்கிட்ட மொத்தம் எத்தனை ஆப்பிள் பெட்டி ப்ரோ உங்கள்கிட்ட இருக்குது காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக என்ன ஆரம்பிப்போம். இப்போதைக்கு இது வந்து 2 இந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 ஆப்பிள் பெட்டி இருக்குது. அது போக நிறையவே ஆப்பிள் பெட்டி வந்து நம்ம எடுத்தோம், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது போக நிறைய பேர் இதெல்லாம் எங்கே ப்ரோ உங்களுக்கு வந்து கிடைக்கிதுன்னு கேட்டிருந்தீங்க. இது நம்ம சொல்லி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பல கடைகளில் மேக்ஸிமம் ஆப்பிள் எந்தெந்த கடையெல்லாம் சேல் பண்ணுறாங்களோ அந்த கடையில் நீங்கள் சொல்லி வைக்கணும். அதுவும் ஆப்பிள் வந்து லாட்டாக எந்த கடையில் வருதோ அந்த கடையில் மேக்ஸிமம் வந்து கேளுங்க, அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும். ஒரு ஆப்பிள் பெட்டி 2 ஆப்பிள் பெட்டி இருக்கிற, அதாவது கொஞ்சோண்டு ஆப்பிள் சேல் பண்ணுற கடைலாம் கேட்டிங்கன்னா ரேட்டு செம்ம ரேட்டு சொல்லுவாங்க. 30 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. சில பேர் நம்ம தெரிஞ்ச ஆள்னா 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. சின்ன சின்ன கடைனா, தெரியாத ஆள்னா 30 ரூபா 40 ரூபா சொல்லுவாங்க ஒரு பெட்டியவே. அதனால் நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து ஹோல்சேலாக வந்து ரீட்டெயில் இல்லாமல் ஹோல்சேலாக எந்த இடத்துக்கு இது ஆப்பிள் பெட்டிங்க வந்து வருதோ, அதாவது ஆப்பிள்ஸ் வந்து வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பெட்டி 20 ரூபான்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு எத்தனை பெட்டி வேணுமோ அத்தனை பெட்டி நீங்கள் அந்த இடத்துல வாங்கிக்கலாம். இப்போ நான் எத்தனை பெட்டி வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம். எனக்கே எத்தனை பெட்டி வாங்கியிருக்கேன்னு தெரியாது சீரியஸாக. ஏன்னா எடுத்துகிட்டு வந்து அடுக்கிறதோட சரி, எல்லாம் உடச்சி போட்டு வைப்பேன் கட்டை எல்லாத்தையும். ஏன்னா அடுக்க இடம் அடைச்சிக்கிட்டே போகிறதுனால நான் வந்து ஃபுல்லாக வந்து உடச்சி எடுத்துருவேன். உடச்சி எடுத்த கட்டைகளில் வந்து எண்ணி பார்த்தா அது ஒரு 4 ஆப்பிள் பெட்டி வரும். 4லேருந்து 5 ஆப்பிள் பெட்டி வரும். வாங்க ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்ததுன்னா என்னன்னா, ப்ரோ நீங்கள் வந்து இதுலேயே வந்து ஒரு சின்ன கட்டை மாதிரி கொடுத்து சென்டரில் ஒரு கட்டை மாதிரி கொடுத்துட்டு அதை ஒரு புறாங்களுக்கு கேஜை செட் பண்ணிடலாம் ப்ரோ, ஏன் ப்ரோ போட்டு அடிச்சுக்கிட்டு அடைக்கிங்க, வேஸ்ட் பண்ணுறீங்க டைம்னு கேட்டிருந்தீங்க. அது மாதிரி வைக்கலாம் தான். ஆனால் எனக்கு வந்து ப்ரீடிங் வந்து தனித்தனியாக விடணும்னு தான் ஆசை. நான் வந்து இப்போது கடையில் போய் ப்ரீடிங் கேஜ் நேற்று கூட போய் கேட்டேன். கிழக்க வந்து போய் கேட்டேன், ஒன்னாங்கேட்டுக்கிட்ட தூத்துக்குள்ளே போய் கேட்காம அவங்க எவ்வளோ சொன்னாங்கன்னா, நம்ம இப்போது ரெடி பண்ணி போன வீட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரெடி பண்ண கேஜு இது உள்ளே தான் இருக்குது. அந்த கேஜ் மாதிரி தான் ரெடி பண்ணணும்னா ட்ரே செட்டாக போட ஒரு 2க்கு 2 கேஜ் வந்து கிட்டத்தட்ட அது 1.5க்கு 1.5 கணக்கு வச்சா கூட 1.5க்கு 1.5 கேஜே கிட்டத்தட்ட எனக்கு 600 ரூபா வந்துச்சு. உடனே நான் வந்து சரி வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இந்த கேஜ் அடிக்கவே கிட்டத்தட்ட 400 ரூபா நியர்பை தான் வரும். 300 ரூபா 350 ரூபா அவ்வளோதான் வரும். 400 ரூபா ரவுண்டாக வச்சாவும் 400 ரூபா. எனக்கு 200 ரூபா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படி வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க மொத்தம் ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இப்போவே கிட்டத்தட்ட 12 ஆப்பிள் பெட்டி வந்துட்டு அந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். அதனால் அது எனக்கு வந்து 200 ரூபா வந்து நட்டமாகறதுனால நான் வந்து என்ன செஞ்சுட்டேன்னா, சரி வேண்டாம் தேவைப்படாதுன்னு சொல்லிவிட்டு இதே போதும்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். இதையே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் இதை அடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 இதில் கேட்டேன். ஒன்று வந்து சைனா கேஜி, இன்னொன்று வந்து நம்ம ஸ்டீல் கேஜி கேட்டேன். ஸ்டீல் கேஜி வந்து 2க்கு 2 ஸ்டீல் கேஜி வந்து 500 ரூபா சொன்னாங்க. சரி சைனா கேஜி அப்போ அதாவது ரேட்டு கம்மியாக இருக்குது, அதே வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அது அதை விட மோசமான ரேட்டாக இருக்குது. அது 600 ரூபா சொல்கிறாங்க. சரி ரெண்டுமே ஆனால் இதேமாதிரி எதாவது ரீப்பரில் இருந்து அடிச்சிருப்பாங்க. ஸ்டீலில் ரீப்பர் ஃபினிஷிங் கொடுத்து அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கேட்டால் அதெல்லாம் 700 ரூபா 800 ரூபா சொல்கிறாங்க 2க்கு 2. சரி இது லாய்க்கப்படாது, நம்மளே கம்பி வாங்கி அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு கம்பி வாங்கி அடிக்க போனேன். ஆனால் அடிக்கும் போது தான் ஒரு என் மைண்டில் ஒன்று தோணுச்சு. ஏன்னா 4 அடி உயரம் 6 அடி நீளத்தில் ஒரு கம்பி வாங்குறேன்னா அது வந்து ஒரு 2க்கு 2 கேஜ் வந்து அடிக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் அது வந்து எனக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 400 ரூபா செலவாகுது. ஒரு கேஜ் அடிக்க 400 ரூபா செலவாகுது. நான் உடனே பார்த்தேன், சரி இதுவும் செட் ஆகாது. ஏன்னா என்கிட்ட வந்து அப்போ அமௌண்ட் இல்லை, அதனால் அதுவும் செட் ஆகாது. இப்போ அடித்தோன்னா 1 கேஜி தான் அடிக்க முடியும். இதே மாதிரி எத்தனை வாட்டி கொடுத்து வாங்கி அடிச்சுக்கிட்டே இருக்க, வேண்டான்னு சொல்லி நான் அதுவும் முடிவு பண்ணிட்டு அதையும் நான் விட்டுட்டு அடுத்த கேஜி தான் வாங்கி அடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஆப்பிள் பெட்டி சீசன் தானே, ஆப்பிள் பெட்டி வாங்கி அடிப்போன்னு சொல்லிட்டு ஆப்பிள் பெட்டி வாங்கி அடிக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கேட்காத இதில் வாங்காத எதுவுமே இல்லை. ரீப்பர்லாம் வாங்கி நம்மளே அடிப்போன்னு தான் அடிக்க பார்த்தேன். அடிக்க முடியலைனால
உடனே தான் கடைசியாக இந்த ஆப்பிள் பெட்டிஸை வாங்கி அடிக்க ஆரம்பித்தேன். மொத்தம் இதில் வந்து 17 ஆப்பிள் பெட்டி இந்த இடத்துல மட்டும் இருக்குது. அது போக ஒரு 4 ஆப்பிள் பெட்டியை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் காமிக்க கட்டைங்களை. இதில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 4 ஆப்பிள் பெட்டி வந்து உடச்சி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கிடக்கு. அதில் வந்து ஒரு 4-5 கட்டை வந்து ஆப்பிள் பெட்டி உடச்ச கட்டைங்க, மீதெல்லாம் வாங்கிட்டு வந்த கட்டைங்க. அதில் அந்த பெட்டி வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த கட்டைங்க. மொத்தம் வந்து நமக்கு இதில் ஒரு 4 ஆப்பிள் பெட்டி, அங்கே ஒரு 8 16 1 17 18 21 ஆப்பிள் பெட்டி வந்து நமக்கு வந்து நம்மள்கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 21 ஆப்பிள் பெட்டி, இங்கே ஒரு 2 ஆப்பிள் பெட்டி இருக்குது. இதில் வந்து லோடாக இருக்குது, அதனால் நான் தூக்கலை. ஃபுல்லாக கட்டைங்க இருக்குது, இதுலேயும் கட்டை இருக்குது, கீழேயும் கட்டை இருக்குது, அதனால தான் எடுக்கலை. 23 ஆப்பிள் பெட்டி நம்மள்ட்ட இப்போதைக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது போக உள்ளே இருக்க அந்த கூண்டு அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு 7-8 ஆப்பிள் பெட்டிக்கிட்டே யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம கணக்குப்படி ஒரு 6 ஆப்பிள் பெட்டி தேவைப்படும். நம்ம 7 ஆப்பிள் பெட்டி யூஸ் பண்ணியிருப்போம். எப்படி இருந்தாலும் 7 ஆப்பிள் பெட்டின்னு கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட 30 ஆப்பிள் பெட்டி நம்ம வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து இது நம்ம தெரிஞ்ச ஹோல்சேல் கடை தான். ஆப்பிள் கடை வந்து ஹோல்சேல் கடை தான், லாரியில் வந்து இறங்கும். அது போக அந்த கடையோட ஓனர் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான். நம்மள்ட்ட வந்து புறா வாங்கியிருக்காங்க, அவங்க பையனை என் கூட படிக்கான். அதனால் அவங்களோட பெரிய அண்ணா வந்து எனக்கு தெரியும். ஆனால் அங்கே கடையில் இருக்க எல்லாரையும் மேக்ஸிமம் தெரியுங்கிறதுனால அடிக்கடி ஜூஸ் அங்கே தான் குடிப்பேன். ஆனால் தெரியுங்கிறதுனால ஒரு பெட்டிக்கு 20 ரூபா தான் வாங்கினாங்க, ஃப்ரீயாக கொடுக்கல. ஏன்னா என்கிட்ட எத்தனை பெட்டி வேணும்னு கேட்டாங்க. ஒரு பெட்டி 2 பெட்டினா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நான் வந்து நிறைய பெட்டி வேணும், ஒரு கிட்டத்தட்ட 100 பெட்டிக்கிட்ட வேணும்னு சொன்னதுனால நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்குகிறேன். அவங்க 2-3 பெட்டி அப்பவும் நிறைய கட்டை வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் போட்டு கொடுக்காங்க. எனக்கு நான் இப்போ 6 பெட்டி வாங்கினா ஒரு பெட்டி ஃப்ரீ கொடுப்பாங்க, 5 பெட்டிக்கு தான் காசு வாங்குவாங்க. நானும் 6 பெட்டிக்கான காசு கொடுத்துட்டு கட்டை மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து நான் கேட்டு வாங்கிக்கிடுவேன். எக்ஸ்ட்ரா கட்டைங்களை மட்டும் நம்ம கேட்டு வாங்கிக்கிடுவேன். மொத்தம் நமக்கு வந்து 30 ஆப்பிள் பெட்டி நம்ம இதோட வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கவுண்ட் வந்து 30 ஆப்பிள் பெட்டி வந்து வாங்கியிருக்கு. நிறைய பேர் டவுட் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்மள்ட்ட இப்போதைக்கு 30 ஆப்பிள் பெட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டவுட்டை இப்போ கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது வந்து எப்படி தோணுன்னு தெரில. ஆனால் எனக்கு அது இந்த ஆப்பிள் பெட்டி வந்து இதோட ஒரு 3 மடங்கு அதிகமாக வேணும். இதே மாதிரி 3 மடங்கு வேணும். கிட்டத்தட்ட இது 30 இதில் வந்து 23 25 ஆப்பிள் பெட்டி இருக்கா, 23 இருக்குது. இன்னும் 2 கடையில் இருக்குது, அதையும் வாங்கி காசு கொடுத்துட்டே நான் வாங்கலை. அது 2 இருக்குது, 25 இருக்குது ரெடியாக. இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் அதில் இந்த 25 இன்னும் 3 மடங்கு எனக்கு அதிகமாக வேணும். 3 மடங்கு இருந்தால் தான் 50 ஆப்பிள் பெட்டி வந்து 50 ஆப்பிள் பெட்டி வந்து முன்னால் 2 சாதா புறா கொண்டு அடிக்கிறதுக்கு, பேலன்ஸ் 50 ஆப்பிள் பெட்டியில் வந்து உள்ள ப்ரீடிங் கேஜ் அடிக்கிறதுக்கு ஃபுல்லாக எனக்கு வந்து தேவைப்படுது. அது போக மிச்சம் மீதி இருக்க கட்டைங்களை வச்சு ஒரு சின்ன காய்ச்சல் கொண்டு வேறு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அது மாதிரி அதனால் நிறையவே ஆப்பிள் பெட்டி எனக்கு தேவைப்படுது. அதனால் சொல்லி தான் வச்சுருக்கேன். அதுவும் இந்த ஆப்பிள் பெட்டிக்காக நான் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாலேருந்தே சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த ஆப்பிள் பெட்டிங்க ஃபுல்லாகவே. எப்போ சொன்னேன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தை சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன். ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர், ஆமாம் ஆகஸ்ட் மாதம் சொல்ல ஆரம்பித்தேன். ஆகஸ்ட்டில் சொல்லியே எனக்கு நவம்பரில் தான் கிடைக்கவே ஆரம்பிச்சது. நவம்பர் லாஸ்ட்டில் தான் கிடைக்க ஆரம்பிச்சிது. அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக்லேருந்து ஒரே ஒரு ஆப்பிள் பெட்டி மட்டும் கிடச்சிது. ஏதோ ஒரு ஃப்ரூட் வந்துச்சு, அதனால் ஆப்பிள் இல்லை வேறு ஏதோ ஃப்ரூட் வந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று தான் இருந்துச்சு. நான் அந்த ஹோல்சேல் கடையிலையுமே போய் கேட்டேன், அங்கெல்லாம் இல்லவே இல்லை. என்னடா செய்ய, ஹோல்சேல் கடையிலே இல்லையே, என்ன செய்யன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நவம்பர் லாஸ்ட்டு வீக்கில் தான் லாஸ்ட்டுனா கிட்டத்தட்ட 27 டேஸ் நியர்பை நவம்பர் 27 தான் எனக்கு கிடைக்கவே ஆரம்பிச்சிது ஆப்பிள் பெட்டி. அப்போது ஒரு பெட்டி 2 பெட்டி 4 பெட்டி கிட்ட தான் அப்போ தான் கிடச்சிது. அப்போலேருந்து அடிக்க ஆரம்பித்தவன் தான் அந்த கூண்டு. கிட்டத்தட்ட வாங்கி போட்டு 4 நாள் கழித்து டிசம்பர் மாதம் நியர்பை டிசம்பர் 9 என்னமோ அடிக்க ஆரம்பித்தேன். இப்போ தான் அடித்து முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இது அடிக்க 12 to இன்றைக்கி டேட் வந்து 23 நினைக்கிறேன். ஆமாம் 23 14 டேஸ் நியர்பை ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு கேஜ் அடிக்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேஜாக அதனால் எப்படி அடிக்கணும் யோசிச்சு அடிச்சுமா ரொம்ப டைம் வந்து ரொம்ப இழுத்துச்சு. நான் 2-3 நாள் அடிக்கவே இல்லை. ஆனால் 14 டேஸ் ஆயிருக்கு மொத்தமாக அடித்து முடிக்க. இப்போ பக்கா அடித்து முடிச்சாச்சு. உள்ள ப்ரீடிங் பேரும் விட்டாச்சு. இப்போதைக்கு அதை ப்ரீடிங் பேர் எடுத்து காய்ச்சல் போட்டு விட்ருக்கு. நைட்டு ப்ரீடிங் பேரை அதே கேஜில் அடைச்சி விட்ருவேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இப்போ
நம்மள்ட்ட ஒரு 25 ஆப்பிள் பெட்டி நம்ம கையில் இப்போ 23 இருக்குது, கடையில் 2 இருக்குது, 25 ஆப்பிள் பெட்டி நம்மள்ட்ட இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து அடிக்க விட்றேன்னா அடுத்த செகண்ட் மேலே சத்தியில் அத்தனை பேர் உள்ளே வந்து கூவி ஃபீமேல்ஸ் எல்லாத்தையும் முட்டையை கூப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. எதுக்கு இன்னும் ப்ரீடிங் விடாமல் இருக்குன்னா ஃபீமேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகட்டும்னு. கிட்டத்தட்ட 4 months ஆகிட்டு ஃபீமேல் நல்லாவே ஹெல்த்தி ஆகிட்டு இப்போ ப்ரீடிங் ஒன்றா கரெக்டாக இருக்கும். நான் இப்போவும் எதுக்கு ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன்னா ப்ரீடிங் கேஜுக்காக தான் ஸ்டாப் பண்ணியிருக்கு. ப்ரீடிங் கேஜ் ரெடியாக இருந்தால் எப்போவும் ப்ரீடிங் விட்டுருப்பேன். இன்னும் ப்ரீடிங் கேஜ் ரெடியாக இல்லை. இன்னும் ஒரு 10 days வந்து நம்ம ஜனவரி மாதத்துக்குள்ளே ஒரு 4 ப்ரீடிங் கேஜ் வந்து இதே மாதிரி நம்ம உள்ளே அடிச்சிருக்க மாதிரி 4 ப்ரீடிங் கேஜ் 3 ப்ரீடிங் கேஜ் வந்து அடிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா 4 பேரை வந்து அட் அ டைமில் ப்ரீடிங் போட வேண்டியது இருக்குது. என்னென்னா 3 கர்ண பேர், ஒரு ஹோமர் பேர் ப்ரீடிங் போட வேண்டியது இருக்குது. மற்ற பேரை வந்து அப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் இந்த ஆப்பிள் பெட்டி அப்படியே கொடுத்துட்டு முட்டை விட்டு குஞ்சு பொறிக்க வந்து விட்டுருவேன். அது மாட்டுக்கு இருக்கட்டும்னு. இப்போ நான் சும்மா வந்து வெளியே வரிசையாக அடிக்க விட்டாலே காட்டுப்புறங்க ஃபுல்லாக வந்து குமிஞ்சிடும் அந்த ஆப்பிள் பெட்டியில். ஏன்னா அவ்வளோ ஆப்பிள் பெட்டி நம்மள்ட்ட இருக்குது. ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதுங்க முட்டை வச்சுட்டுங்கன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆப்பிள் பெட்டி நவுட்ட கூட முடியாது. அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வைக்கிற மாதிரி ஆயிடும். குஞ்சு பொறிச்சு போகிற வரையுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ எப்படி கவுத்தி போட்டு அடுக்கணுமோ அதே மாதிரி தான் அடுக்க போகிறோம். அடிக்க முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து அடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.